எட்டாம் வகுப்பு கணக்கு இயற்கணிதம் பயிற்சி 3.1ல் ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். உறுப்புகளின் பெருக்கற்பலனை காண்க. இங்கே -2mn 2m த ஹோல் ஸ்கொயர் -3mn கொடுத்துருக்காங்க. இதுக்கு தீர்வு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் கொடுத்துருக்கிறதுல -2mn எடுத்துக்கிறேன். 2m த ஹோல் ஸ்கொயருங்கிறத நான் விரிச்சு எழுதுறேன். பெருக்கல் பலன்னு பெருக்கல் குறியீடு போட்டுவிடுறேன். 2mn பெருக்கல் 2m × 2m. சரிங்களா? இதை ரெண்டாக பிரித்து எழுதுறேன். 2m × 2m. அடுத்தது இங்கே என்ன இருக்குது? -3mn. மைனஸுங்கிறதுனால இந்த ரெண்டையும் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். இப்போது மைனஸையும் பெருக்கிறேன். மைனஸ் ப்ளஸ் வரும். இங்கே -2ஐயும் -3ஐயும் பெருக்கணும். -2ஐயும் -3ஐயும் பெருக்குனா 6. 6 கூட இந்த 2 பெருக்குனா 12. 12 கூட இந்த 2 பெருக்குனா 24. அப்போ நம்மளுக்கு +24. இங்கே ஒரு m, இங்கே ஒரு m 4 m இருக்குது. இப்போ அடுக்கு 1 1 1 4 1 கூட்டினா அடுக்கு m அடுக்கு 4. அடுத்தது இங்கே n இருக்குது, இங்கே ஒரு n இருக்குது, 2 n. அப்போ n அடுக்கு 2. அப்போ விடை 24 m அடுக்கு 4 n². சரிங்களா? இதுதான் விடை. அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு 3x²y -3xy³ x²y² கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு தீர்வு பார்க்கலாம். இப்போ இதெல்லாமே நான் பெருக்கல் குறி போட்டு எழுதுறேன். 3x² பெருக்கல் இந்த -3ங்கிறதுனால ப்ராக்கெட்டில் போட்டு எழுதுறேன். y³ பெருக்கல் x²y². இப்போ இதோட பார்த்தீங்கன்னா இங்கே 3 கூட 3 பெருக்கிறோம். +3 -3 என்னது -9. இங்கே +1 இருக்குது. இப்போ அதே நம்பர் தான் வரும். அப்போது -9. அடுத்தது இங்கே எக்ஸு, இங்கே x², இங்கே எக்ஸு, இங்கே x². எக்ஸ் கூட இந்த எக்ஸை பெருக்கிறப்போ அடுக்க கூட்டணும். அடிமானம் 1 போல் இருந்தால் அடுக்க கூட்டணும். இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, 3, இங்கே ஒரு 2, அப்போ 5. அடுத்தது ஒய் போட்டுக்கிறேன். இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அப்போ 4. இங்கே ஒரு 2 இருக்குது, அப்போ என்னது 6. இப்போ விடை -9 x அடுக்கு 5 y அடுக்கு 6. அதாவது அடிமானம் 1 இருந்தால் அடுக்க கூட்டுறோம். அதுதான் இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 2, இங்கே 1, இங்கே 2, அப்போ 5. அடுக்கெல்லாம் கூட்டுறோம். ஒய் போட்டுக்கிறோம், அடுக்க கூட்டுறோம். இங்கே மேலே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, 4. இந்த 4 கூட இந்த 2 கூட்டுறோம், அடுக்க கூட்டுறோம். அதனால் 6 வருது. சரிங்களா? அப்போ விடை நம்மளுக்கு -9x⁵ × y⁶. அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்தது மூணாவது கணக்கு L 4p², B -3p², H 2p³, LBHின் மதிப்பை கேட்டிருக்காங்க. அப்போ நாம் இங்கே கொடுத்துருக்கதை எழுதிக்கிறேன். LBQH. இப்போ இதை போட்டு பெருக்கல் குறியீடு போட்டு எழுதுகிறேன். எல்லுக்கு என்ன மதிப்பு? 4p². × பிக்கு -3p²Q. அதனால் இதை மைனஸ்லாம் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். × ஹெச்க்கு 2p³. சரிங்களா? இப்போ நம்பரெல்லாம் பெருக்கிறேன். 4 கூட 3 பெருக்குனா 12. 12 கூட 2 பெருக்குனா 24. அப்போது இங்கே மைனஸ் வரும். இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ். அப்போது நம்மளுக்கு விடை -24. சரிங்களா? அடுத்தது பி எல்லாம் பெருக்கிறேன். பி அடிமானம் 1 போல் இருந்தால் அடுக்க கூட்டணும். இங்கே பிக்கு 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அப்போ 3. இங்கே ஒரு 3 இருக்குது, அப்போ அடுக்கு 6. பின் அடுக்கு 6. அடுத்தது க்யூ போட்டுக்கிறேன். இங்கே அடிமானம் 1 இருந்தால் அடுக்கு கூட்டணும் இல்லையா? இங்கே க்யூக்குன்னா 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, 3. இங்கே ஒரு 3 இருக்குது, 3 கூட 3 கூட்டினா 6. அப்போ இங்கே q அடுக்கு 6. இப்போ விடை -24, p அடுக்கு 6, q அடுக்கு 6. இந்த கணக்கு ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்பரை பெருக்கிறோம். இங்கே குறி பார்த்துக்குறோம். மைனஸ்னா மைனஸ், ப்ளஸ்ஸு பெருக்கல்ல இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது. அதனால் விடை மைனஸு. 4 3 12 கூட 2 பெருக்குனா 24. அடுத்தது அடிமானம் சேமாக இருந்தால் அடிமானத்தை போட்டு அடுக்க கூட்டுறோம். பிக்கு மேலே என்ன அடுக்கோ அதெல்லாம் போட்டு கூட்டி போட்டுடுறேன். க்யூ எழுதிட்டு க்யூக்கு மேலே உள்ள அடுக்க கூட்டி போட்டுறேன். அவ்வளோதான் விடை. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.